வணக்கம் நண்பர்களே, இன்னைக்கு நம்ம என்ன ப்ராஜெக்ட் பார்க்க போறோம்னா வயர்லெஸ் கால் பெல். இந்த சிம்பிள் சர்க்கியூட்டை வச்சுட்டு உங்களால் வயர்லெஸ் டோர் பெல்லை கிரியேட் பண்ண முடியும். இந்த சர்க்கியூட்ல ரெண்டு பகுதி இருக்கு. ஒன்று வந்து டிரான்ஸ்மிட்டர், இன்னொன்று வந்து ரிசீவர். சில காம்போனன்ட்ஸாலேயே இந்த சர்க்கியூட் உருவாக்கப்பட்டிருக்கு. இப்போ நம்ம காம்போனன்ட் லிஸ்ட்டை பார்ப்போம். உங்களுக்கு ஒரு 433 MHz RF டிரான்ஸ்மிட்டர் ஒன்று தேவைப்படும், ரேடியோ ஃப்ரீக்வன்சியில் சிக்னலை டிரான்ஸ்மிட் பண்ணுறதுக்கு. அதுக்கப்புறம் ஒரு புஷ் பட்டன் தேவைப்படும், பெல்லை ரிங் பண்ணுறதுக்கு. அதுக்கப்புறம் HT12E என்கோடர் தேவைப்படும். இதெல்லாம் வச்சு நம்ம டிரான்ஸ்மிட்டர் சர்க்கியூட்டை உருவாக்கிடலாம். அதுக்கப்புறம் ரிசீவர் சர்க்கியூட்டுக்கு என்ன தேவைப்படும்னா 433 MHz RF ரிசீவர் சிக்னலை ரிசீவ் பண்ணுறதுக்கு தேவைப்படும். அதுக்கப்புறம் ஒரு பஸர் தேவைப்படும். அதுக்கப்புறம் 5mm LED. இது எதுக்குன்னா சிக்னல் ரிசீவ் ஆனதுக்கப்புறம் இண்டிகேட் பண்ணுறதுக்காக. அதுக்கப்புறம் HD12D டீகோடர் IC தேவைப்படும். அதுக்கப்புறம் ரிசீவர் எண்டில் ஒரு 5 வோல்ட் ரிலே தேவைப்படும். அது வந்து ஆப்ஷனல் காம்போனன்ட் தான். AC டோர் பெல்லை கிரியேட் பண்ணுறதுக்கு இப்படி நீங்கள் பயன்படுத்திக்கலாம். இங்கே நம்ம ப்ரோட்டோடைப் தான் பண்ணுறோன்றதுனால நமக்கு பஸரே சஃபிஷியன்ட் ஆனது. இந்த காம்போனன்ட்ஸ்லாம் தவிர உங்களுக்கு சில ரெசிஸ்டர்ஸ் தேவைப்படும், சில கெப்பாசிட்டர்ஸ், NPN டிரான்சிஸ்டர், சில கனெக்டர்ஸ், அப்புறம் ஒரு பிரெட் போர்ட், அப்புறம் கொஞ்சம் வயர்ஸ். இப்போ நம்ம சர்க்கியூட்டை பார்த்துருவோம். இந்த டிரான்ஸ்மிட்டர் சர்க்கியூட்டில் என்கோடர் ஐசியை கனெக்ட் பண்ணியிருக்கோம். அதுக்கப்புறம் RF டிரான்ஸ்மிட்டர் மாடியூல் கனெக்ட் பண்ணியிருக்கோம். அதில் 4 பின்ஸ் இருக்கும். இதை தவிர இந்த டிரான்ஸ்மிட்டர் சர்க்கியூட்டில் என்ன இருக்குன்னா ஒரு புஷ் பட்டன், ஒரு கெப்பாசிட்டர், ஒரு ரெசிஸ்டர் இருக்குது. இதுதான் RF ரிசீவர் மாடியூல். இதில் 8 பின்ஸ் இருக்கும். அதுக்கப்புறம் இதுதான் டீகோடர் IC. இதுதான் ரிசீவர் சர்க்கியூட். இதெல்லாம் தவிர இந்த ரிசீவர் சர்க்கியூட்டுக்கு LEDயும் பஸரும் தேவைப்படும். இதுதான் நம்மளுடைய முழு ப்ராஜெக்ட். நம்ம சுவிட்சை ப்ரெஸ் பண்ணதுக்கப்புறம் டிரான்ஸ்மிட்டர் எண்ட்லேருந்து சிக்னல் ரிசீவர் எண்டுக்கு டிரான்ஸ்மிட் ஆகிட்டு அது ரிசீவர் எண்டு ரிசீவ் பண்ணி டீகோடர் IC வச்சு டீகோட் பண்ணிட்டு பஸர் ப்ளோ பண்ணும். இந்த சிங்கிள் வயர் பார்த்தீங்கன்னா ஒரு ஆண்டனாவாக செயல்படும். அப்ராக்சிமேட்டாக 100 மீட்டருக்கு இந்த சர்க்கியூட் சிக்னலை டிரான்ஸ்மிட் பண்ணும். இதுதாங்க சர்க்கியூட்டோட ப்ரோட்டோடைப். இதை ஆக்சுவல் கால் பெல்லாக மாற்றுறதுக்கு இதை நீங்கள் PCBயில் உருவாக்கிடலாம். இந்த டிரான்ஸ்மிட்டர் சர்க்கியூட்டை டோரில் கனெக்ட் பண்ணிக்கோங்க. உங்களுக்கு பெல் சவுண்ட் எங்கே தேவையோ அந்த இடத்துல ரிசீவர் சர்க்கியூட்டை கனெக்ட் பண்ணிக்கோங்க. இப்போ நம்ம ஒர்க்கிங்கை பார்த்துடலாம். இப்போ நான் இந்த பட்டனை ப்ரெஸ் பண்ணதுக்கப்புறம் உங்களுக்கு பஸர் சவுண்ட் கேட்கும், LED க்ளோ ஆகும். நான் இங்கே 5 வோல்ட் பவர் சப்ளை யூஸ் பண்ணியிருக்கேன். நீங்கள் பேட்டரி கூட பயன்படுத்திக்கலாம். நீங்கள் இந்த ப்ராஜெக்டோட எக்ஸ்டென்ஷனை கூட உருவாக்கலாம். வெறும் 5V ரிலே வச்சுட்டு அப்புறம் ஒரு ரிலே டிரைவர் சர்க்கியூட்டை வச்சுட்டு நீங்கள் AC ரிங்கர் கால் பெல்லை கனெக்ட் பண்ணணும்னு நினச்சிங்கன்னா இந்த சர்க்கியூட்டை பயன்படுத்திக்கலாம். இதுதான் ரிலே டிரைவர் டிரான்சிஸ்டர், அதுக்கப்புறம் 5 வோல்ட் ரிலே. இப்போ நான் டிரான்ஸ்மிட்டர் எண்டில் பட்டனை ப்ரெஸ் பண்ணதுக்கப்புறம் உங்களுக்கு பஸர் சவுண்டு கேட்கும். அதுக்கப்புறம் இந்த ஆப்ஷனல் சர்க்கியூட் போர்ட்லேயும் LED க்ளோ ஆகும். Here we have used the buzzer too, right? இந்த சர்க்கியூட்டை வச்சுட்டு நீங்கள் 4 டிஃப்ரெண்ட் கால் பெல்ஸை கூட ரிங் பண்ண வைக்கலாம். அதுக்கு நீங்கள் என்கோடர் ஐசியோட அதர் சைடில் அதர் பின்ஸில் சில புஷ் பட்டன்ஸை ஆட் பண்ணணும். நான் இந்த சர்க்கியூட்டில் ஆட் பண்ணல, ஆனால் நீங்கள் இந்த எக்ஸ்டென்ஷன் ஆஃப் த ப்ராஜெக்டை சுலபமாக பண்ணிக்கலாம். இந்த ப்ராஜெக்ட் உங்களுக்கு பிடிச்சிருக்குன்னு நம்புகிறோம். இதை நீங்கள் உங்கள் வீட்டில் இம்ப்ளிமெண்ட் பண்ணி பார்த்துட்டு உங்களுடைய எக்ஸ்பீரியன்ஸை எங்களுக்கு ஷேர் பண்ணலாம். நன்றி, வணக்கம்.